நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட அதை இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். பட் நீங்கள் செய்யும்போது ஈவன் ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இன்னும் எசன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் உங்கள் கை விரல்களை டிப் பண்ணி நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தலை ரொம்ப கூலாக இருக்கும். பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதோடய வாசனை அதோட ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, இல்லைனா ஹேர் ரீக்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, முடி கொட்டி திரும்பி வளர்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆர் பொடுகு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். இது ஓவர் நைட் கொஞ்சமாக எடுத்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணலாம். ஆர் நீங்கள் அன்றைக்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணலாம். ஸோ எப்படி செஞ்சாலுமே ரொம்ப கூலிங்காக இருக்கும். தலைக்கு நல்ல ஒரு ஹீட்டை தணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெந்தயம் ரொம்ப கூலிங். அதே மாதிரி தான் மற்றதும். ஸோ அதனால் ரொம்ப நல்ல ஒரு ஆயில். ஸோ இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.